அதாவது யார் வேணாலும் கட்சி தொடங்கலாம், யார் வேணாலும் மாநாடு போடலாம். ஆனால் மாநாட்டுல என்ன பேசணும், எப்படி பேசணும் அப்படின்றது ஒரு வரமுறை இருக்கு, வரையறை இருக்கு. அவர் மீது நம்பிக்கை வருவதற்கு அவர் பேசுவதில் யாருக்கும் எந்த விதமான வருத்தம் இல்லை. ஆனால் மற்றவர்களை தாழ்த்தி ஏதோ தான் மட்டும்தான் தமிழ்நாட்டை காக்க பிறந்த அவதார புருஷர் போல அவருடைய பேச்சு இருந்தால் அதை மக்களே ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஏனென்று சொன்னால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு சேவை செய்ய தொடங்கப்பட்ட இயக்கம். அதை அவர் ஒத்துக்கிட்டார்ல அவரு. தீய சக்தி திமுக என்று இப்போ இவர் இன்னைக்கு பாய்சன் இன்னைக்கு மாநாட்டில் பேசி திமுகவை பாய்சன். போன மாநாட்டுல என்ன பேசினாரு? பாயாசம். போன மாநாட்டுல பாயாசம், இந்த மாநாட்டுல பாய்சன், அடுத்த மாநாட்டுல அமுது அப்படின்னு பேசுவாரா? என்ன பேசுவாரு நமக்கு தெரியாது, அவருக்கு தெரியும். ஆனால் 52 ஆண்டு காலம் மன்னாதி மன்னன், மக்கள் கழகம், பொன்மன தலைவர், புரட்சி தலைவர், திராவிட முன்னேற்ற கழகம் தீய சக்தி, மக்கள் விரோத சக்தி என்பதை இந்த தமிழ்நாட்டிலே இன்றைக்கு ஆட்சி அதிகாரத்திலிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு கட்சியாக திமுகவை அடையாளம் காட்டியது புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதைத் தொடர்ந்து புரட்சி தலைவர் இதயதெய்வம் அம்மா. அதைத் தொடர்ந்து இன்றைக்கு ஒரு சாமானிய தொண்டராக புரட்சி தலைவர் எடப்பாடியார் அவர்கள் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துடைய உண்மை முகத்தை உலகத்துக்கு எடுத்து சொல்லுகிற அந்த ஒரு சத்திய போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று